ஸ்கூல் லீவ் விட்டு வீட்டில் இருக்க பசங்களுக்கும் நம்ம ஒரே மாதிரியே சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக போர் அடிக்குது, நான் ஸ்ட்ரீட் கடையில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி ஜூட் விட்டுருவாங்க. ஸ்ட்ரீட் கடையில் கிடைக்கிறத விட நம்மளே வீட்டில் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. இப்போ டேஸ்ட்டான பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். பவுல் எடுத்து அதில் பொடியாக நறுக்கின தக்காளி, வெங்காயம், குடமிளகா, அதோட பச்சை மிளகா, மல்லி எல்லாம் போட்டுட்டு, குட்டி பசங்களுக்கு கொடுக்குறா இருந்தால் பச்சை மிளகா கட் பண்ணிடுங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா தூள், அதோட ஜீரகத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 2 முட்டையை உடச்சி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இன்னும் நல்லா வாசனை வரணும்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா அந்த முட்டையோட கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு, வெண்ணெய் நல்லா உருகி வரதுக்குள்ள அந்த பிரெட்டை வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி லைட்டாக எடுத்துக்கிடுவோம். டோஸ்ட் பண்ண பிரெட்டை தனியாக எடுத்துட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம பீட் பண்ணி வச்சு அந்த எக்கை ஊற்றிடுவோம். ஊற்றுனதுமே அப்படியே விட்டுறாமல் நல்லா இது மாதிரி பரப்பி கொடுத்தீங்கன்னா நம்ம பிரெட் வைக்க நல்லா ஈஸியாக இருக்கும். டோஸ்ட் பண்ண பிரெட் அது மேலே வச்சுட்டு சீஸை வச்சு மடக்கி கட் பண்ணி அது கூட கொஞ்சம் பட்டரும் சாஸும் வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரீட் கடையில் கிடைக்கிறத விட டேஸ்ட்டான பிரெட் ஆம்லெட் ரெடி.